ரெசில்மேனியா 42ல ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் என்ன நடந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கலாம். ரெசில்மேனியா ஷாக்கிங் மூமெண்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சுக்கிட்டா 6 மேன் டாக் டீம் மேட்சஸ். இந்த 6 மேன் டாக் டீம் மேட்சஸ் LA நைட் அண்ட் யூசர்ஸ் வர்சஸ் விஷன் அண்ட் ஸ்பீட் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் LA நைட் அண்ட் யூசர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் விஷன் டீம் ஸ்பீடை போட்டு அட்டாக் பண்ணாங்க. ஸ்பீடால தோத்துட்டோன்னு சொல்லி அட்டாக் பண்றதை பார்த்தோன்னே விஷன் டீமுக்கு எகெயின்ஸ்டா LA நைட் யூசர்ஸும் வந்து விஷன் டீம் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிட்டு ஸ்பீடை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கமெண்ட்ரி டேபிள்ல லோகன் பாலை படுக்க வச்சு அங்கிருந்து டாப் ஆஃப் த ரிங்ல இருந்து ஸ்பீடை குதிக்க சொல்லுவாங்க. ஸ்பீடும் குதிப்பாரு. இந்த மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த மேட்சா ஜாக்கப் ஃபட்டு வர்சஸ் ட்ரீம் மேக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் பயங்கரமான மேட்சா இருந்துச்சு. ஜாக்கப் ஃபட்டு ட்ரீம் மேக்கர் வந்த உடனே அட்டாக் பண்றாரு. மேட்ச் அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் சோஷியல் மீடியாவில் லைவ் போடுவார். ஜாக்கப் ஃபட்டு அடிச்சு தெறிக்க விட்டு இந்த மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா டேபிள்ஸ்லாம் உடைய எல்லாமே தெரிச்சு உழவு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் மேக்கர் டேபிள்ல படுக்க வச்சு தன்னோட பினிஷரை போட்டு ஜாக்கப் ஃபட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிடுவார். ட்ரீம் மேக்கர் மீண்டும் ஒரு ரெசில்மேனியாவோட தோக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் எல்லாருமே வந்துகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சார்லட் ஃபிளேர், அலெக்சா பிளிஸ், அதுக்கப்புறம் வந்து பெய்லி லயரா வைக்கிறா, அதுக்கப்புறம் வந்து லெஜெண்டும், அதுக்கப்புறம் நயா ஜாக்சன் வந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரீபில்லாவும் இவங்களும் வந்தாங்க. வந்ததுல வந்து ப்ரீபில்லாவுக்கும் நிக்கி பெல்லாவும் வந்ததுல நிக்கி பெல்லாவுக்கு இன்ஜுரின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு டாக் டீம் பார்ட்னர் யார் ஊரான்னு கேட்டீங்கன்னா ஷாக்கிங்கா பேஜேவை வர வச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்ல வந்து பேஜேவும் ப்ரீபில்லாவும் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணிட்டாங்க நிக்கி பெல்லா உதவியோட. அதுக்கப்புறம் ஏஜே லீ வர்சஸ் பிக்கி லிஞ்ச் இவங்க ரெண்டு பேருக்கும் உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிக்கி லிஞ்ச் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஷாக்கிங்கா. அதுக்கப்புறம் ஷாக்கிங் மூமெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கந்தர் வர்சஸ் செத் ரோலின்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் ஷார்ட்டா குயிக்கா இந்த மேட்ச் பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம இருந்த நேரத்தில் இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்தில் செத் ரோலின்ஸ் ஸ்லிப்பர் ஸ்கோல்ட போட்டு டைட் பண்ண கந்தருக்கு இந்த மேட்ச்ல வந்து கந்தருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக இந்த மேட்ச் ஷாக்கிங்கா யாரும் எதிர்பார்க்காத விதமாக இன்ஜுரியில போயிருந்த யாருன்னு கேட்டீங்கன்னா பேரன் பேக்கர் இந்த இடத்துல வந்து செத் ரோலின்ஸை அட்டாக் பண்றார். செத் ரோலின்ஸை அட்டாக் பண்ணது மூலமாக இந்த மேட்ச்ல வந்து ஸ்லிப்பர் ஹோல்ட போட்டு கந்தர் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சதுக்கு அப்புறமா சும்மா இல்லாம பேரன் பேக்கர் செத் ரோலின்ஸை அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் பால் ஹியூமனும் பேரன் பேக்கர் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் லிவ் மோர்கன் வர்சஸ் ஸ்டெப்னி வங்கர் ஒரு நல்ல ஸ்டோரியோட மேட்சை பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லிவ் மோர்கனுக்கு சப்போர்ட்டா ரெக்கியர் ரண்டேகல், அதுக்கப்புறம் வந்து ராக்ஸ்னி இவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணிட்டாங்க லிவ் மோர்கன். அதுக்கப்புறம் ஜான்சன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் சொல்லுவாரு. WWE ஒவ்வொரு வருஷமும் ரெசில்மேனியாவோட ஆடியன்ஸை சொல்லுவாங்க. அது போல இந்த வாட்டியும் சொல்லும்போது 50,000 சொச்சம் பேர் தான் ரொம்ப குறைவான ஆடியன்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரை வர வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா வேங்கா பிளேயரை வர வச்சு அவங்க வந்து இப்போ வந்து பிரெக்னெண்டா இருக்கிறன்றதை அந்த ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ரெசில்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் வந்துட்டோம். ரெசில்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் மேக்கஃபே வர்றார், அதுக்கப்புறம் ராண்டி எட்டன் வர்றார், அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வர்றார். பேட் மேக்கஃபே வந்து ராண்டி எட்டனை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பேட் மேக்கஃபேவும் ராண்டி எட்டன் சேர்ந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் ராண்டி எட்டனை அட்டாக் பண்ணிட்டு பேட் மேக்கஃபேக்கு கிராஸ் ரோட்ஸ் போட்டு வெளில கமெண்ட்ரி டேபிள்ல படுக்க வைக்கிறார். கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட்டா ஜெல்லி ரோல் வந்து பேட் மேக்கஃபே அடிச்சு கமெண்ட்ரி டேபிள் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட் மேக்கஃபே தூக்கிட்டு போறாங்க ஸ்ட்ரெச்சர்ல. அதுக்கப்புறம் வந்து ஜெல்லி ரோலையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ராண்டி கோடி ரோட்ஸ்க்கும் மட்டும் சிங்கிள்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த விதத்திலையும் குறையில, நல்ல ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸா கொடுத்தாங்க. இந்த மேட்சில் ரெண்டு பேருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ராண்டி எட்டனுக்கு வலியெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ராண்டி எட்டனுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் நெத்தில இருந்து கிழிச்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ராண்டி எட்டன் மூமெண்ட்டா கோடி ரோட்ஸ் போறார். ராண்டி எட்டனோட டிடிடியை போறார். ராண்டி எட்டனோட ஆர்கேவை போட்டு ராண்டி எட்டனை பயங்கரமா ஷாக் பண்றார். அதுக்கப்புறம் பின் பண்ணி பார்க்குறார். ராண்டி எட்டன் கிக் அவுட் பண்றார். அதுக்கப்புறம் ராண்டி எட்டனுக்கு ஆர்கேவை போட்டு பின் பண்ணி பார்க்குறார் ராண்டி எட்டன். அதுக்கப்புறம் வந்து அவர் கிக் அவுட் பண்றார். இதை கடுப்பான ராண்டி எட்டன் ஆர்கே ஒரு ரெஃப்ரிக்கு போறார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ்க்கு ஒரு லோ ப்ளோ வைக்கிறார். ரெஃப்ரியை ஷாக்கிங்கா அந்த இடத்துல வந்து ரெஃப்ரியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரெஃப்ரி ட்ரெஸ்ல வந்து பேட் மேக்கஃபே வரார். அப்பயுமே ராண்டி எட்டன் தோற்கடிக்கும்ல கடுப்பான ராண்டி எட்டன் பேட் மேக்கஃபே அட்டாக் பண்றார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ் போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுறார். வின் பண்ண கோடி ரோட்ஸ் செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் ராண்டி எட்டன் அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு கோடி ரோட்ஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறார். அதுக்கப்புறம் பன் கிக்கை போட்டு தெறிக்க விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பியனோட பயங்கரமா காமிக்கிறாங்க ராண்டி எட்டனை. ராண்டி எட்டன் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணி தெறிக்க விட்டுருக்கார். ராண்டி எட்டன் எதற்காக கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணா, ராண்டி எட்டன் தோல்விக்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம டெடிக்கேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. இதுதான் இந்த ரெசில்மேனியாவில் நடந்த மூமெண்ட். ஒட்டுமொத்த ரெசில்மேனியா நம்ம குயிக்கா ரிவ்யூ பண்ணிருக்கிறோம். இதே போல அடுத்த ரெசில்மேனியா டே 2 தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க.